அண்மையில் உத்தரப்பிரதேசத்திலிருந்து ஒரு வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குதுங்க. அதாவது உத்தரப்பிரதேசத்தோட சட்டப்பேரவையில ஒரு எம்எல்ஏ பான் பிராக்க துப்பி இருக்கிறாரு. அது சபாநாயகர் கண்ணில் படவும் அவரு கொதிச்சு எழுந்திருக்கிறாரு. இது சார்ந்த வீடியோக்களும் சபாநாயகர் அந்த துப்பி எடுத்த போய் பரபரப்பா பாக்குறதும் அதுக்கு அவர் தலை விதிச்சிருந்தா இப்போ உத்தரப்பிரதேசம் ஃபுல்லா பேசு பொருளா இருக்குது. மேலும் இது சார்ந்த ஒரு சட்டமன்றத்தில் ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கிறாரு. அந்த சம்பவத்தை பத்தின வீடியோ தான் வெளியாகி இந்தியா முழுக்க வைரல் ஆகிட்டு இருக்குது. என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா, உத்தரப்பிரதேசத்துல சட்டமன்றத்துல பட்ஜெட் கூட்டத்தொடர் நடந்துட்டு இருக்குதுங்க. வழக்கம் போல சட்டசபையில கலந்துக்கிறதுக்காக எல்லாம் வந்திருக்காங்க. அப்போதான் அங்க ஒரு என்ட்ரியில ஒரு எம்எல்ஏ பான் பிராக்கம் என்ன துப்பி இருக்கிறாரு. இதைதான் சபாநாயகரான சதீஷ் மகானா அவர்கள் பார்வையிட போறாரு. அதை தொடர்ந்து இந்த மாதிரியான ஒழுங்கீன செயல்களில் யாரும் ஈடுபடக்கூடாது, இனிமே சட்டசபையில யாரும் பான் பிராக் போடக்கூடாது, அதுக்கு நான் தடை விதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டு இருக்கிறாரு. எனவே ஒரு சட்டப்பேரவையில எல்லா உறுப்பினர்களும் உள்ள போற ஒரு டோருக்கு முன்னாடி ஒரு எம்எல்ஏ இப்படியே பான் பிராக்க துப்பி இருக்கிறது அப்படிங்கிறது பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது. இது மிகவும் அநாகரிகமான செயல். சட்டப்பேரவையோட மாண்பை குலைக்கிற வகையில இதை செஞ்சவங்க யாரா இருந்தாலும் அவங்களுக்கு உரிய தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. மேலும் மோடி சொன்ன ஸ்வச் பாரத் இதுதான், அதுக்கான சரியான எடுத்துக்காட்டு இதுதான் அப்படின்னு சொல்லி கலாச்சிட்டு இருந்தாங்க. அந்த மாநில மக்களுக்காக சட்டம் இயற்றக்கூடிய முக்கியமான பிரச்சனைகளை விவாதிக்கக்கூடிய ஒரு இடத்துல இப்படி எம்எல்ஏ ஒருத்தர் நாகரிகம் இல்லாம பான் பிராக்க துப்புறது அப்படிங்கிறது அவரு சட்டசபை மேலையும் மக்கள் மேலையும் சபாநாயகர் மேலையும் எந்த அளவுக்கு மதிப்பு கொண்டு இருக்கிறாரு அப்படிங்கிறத காட்டுது அப்படின்னு சொல்றாங்க. சரி, இதுவே ஒரு பெரிய கூத்து அப்படின்னா சபாநாயகரான சதீஷ் மகானா என்ன தெரியுமா பண்ணியிருக்காரு, சட்டசபைக்குள்ள போயிட்டு இங்க பாருங்க, இந்த விஷயத்தை யாரு பண்ணாலும் எனக்கு தெரியும், ஒழுங்கா என்ன தனியா வந்து பார்த்து பேசுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது, இல்லனா இந்த அவைக்கு முன்னாடியே உங்களுடைய பேரை சொல்லி கூப்பிட வேண்டிய நிலைமை வரும் அப்படின்னு சொல்லி எச்சரிச்சிருக்கிறாரு. எனவே சபாநாயகர் இப்படி பேசியிருக்கிற வீடியோவும் வெளியாகி வைரல் ஆகிட்டு இருக்குதுங்க. என்னங்க இது, ஸ்கூல்ல தான் ஒரு பொருளை திருடிட்டாங்கன்னா யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நீங்களா வந்து கொடுத்துருங்க, இல்லனா தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி மிரட்டுவாங்க. அது மாதிரி சின்ன புள்ளத்தனமா எனக்கு யாருன்னு தெரியும், நீங்களா வந்து பேசுங்க, இல்லனா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி காமெடியா மிரட்டிட்டு இருக்கிறாரு. இந்த விஷயத்தை யாரு பண்ணாங்கன்னு இவருக்கு தெரியும்னா சபாநாயகருக்கு என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற அதிகாரம் இருக்குது. அது சார்ந்து அவர் நடவடிக்கை எடுக்கிறத விட்டுட்டு இது என்னங்க பள்ளிக்கூட விளையாட்டெல்லாம் விளையாடிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி தான் கலாச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் என்ன சொன்னாங்கன்னா, இவருக்கு தான் ஆள் தெரியும்னு சொல்றாருல்ல, ஏன் நடவடிக்கை எடுக்கல, அப்பனா செஞ்சது பாஜக எம்எல்ஏ தான், அதனாலதான் இவரு நடவடிக்கை எடுக்காம இப்படி பூசி மொழிகிட்டு இருக்கிறாரு. இதுவே எதிர்கட்சி எம்எல்ஏ பண்ணியிருந்தாருன்னா உடனடியாக சஸ்பெண்ட் பண்ணிருப்பாங்க, இல்லனா எல்லாரும் முன்னாடி பேரை சொல்லி அவமானப்படுத்திருப்பாங்க. ஆக செஞ்சது ஒரு பிஜேபி எம்எல்ஏ தான், அதனாலதான் தெரிஞ்சுமே பேரை சொல்லாம இருக்கிறாரு போல அப்படின்னு சொல்லி கலாச்சிட்டு இருக்காங்க. ரயில்வே ஸ்டேஷன்லயும் பொது இடங்கள்லயும் தான் இப்படி துப்பி வைக்கிறாங்கன்னா சட்டமன்றத்துல கூடவா இப்படி பண்ணுவாங்க? அந்த எம்எல்ஏ தேர்தலில் நின்று பிரச்சாரம் பண்ணி மக்கள்கிட்ட போய் தானே ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருப்பாரு, அவருக்கு சுத்தமா அறிவு கிடையாதா, இல்ல பேசிக் மனித சென்ஸ் கூட கிடையாதா அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கிறாங்க. எனவே இதை யார் செஞ்சிருந்தாலும் கடுமையா நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சட்டமன்ற விஷயத்தெல்லாம் தாண்டிங்க பொது இடத்துல எச்சு துப்பக்கூடாது அப்படிங்கிறது ஒரு பேசிக் சென்ஸ். அதை போர்டு போட்டோ செவுத்துல எழுதியா விளம்பரம் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்படி பொது இடத்துல துப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒருத்தர் சட்டமன்றத்தில் இப்படி அசால்ட்டா துப்பி வச்சிருக்கிறாருன்னா அவருக்கு என்ன வகையான நாகரிகம் தெரியுது அப்படிங்கிற கேள்விதான் நமக்கு எழுது. அவரு எந்த வகையான குணம் கொண்டவர் அப்படிங்கிற கேள்வி எழுது. மேலும் மத்தவங்க சொல்ற மாதிரி இப்படி கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம சட்டமன்றத்தை அவமதிக்கிறது அப்படிங்கிறது இது முதல் முறை கிடையாதுங்க. கர்நாடகா சட்டசபையிலையும் திரிபுரா சட்டசபையிலையும் பாஜக எம்எல்ஏக்கள் உள்ள உட்காந்து ஆபாச படம் பார்த்ததை நம்ம செய்திகளா பார்த்திருக்கிறோம். சட்டசபையில உட்காந்துக்கிட்டே எதிர்கேள்வி கேட்டா கூட அவங்கள சஸ்பெண்ட் பண்ணி சட்டசபையோட ஜனநாயகத்தை கெடுக்கக்கூடிய செயல்களை பார்க்கிறோம். அந்த வரிசையில் தான் இப்படி பான் பிராக் துப்புனது இணைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் இந்த சம்பவத்துக்குமே உத்தரப்பிரதேசோட முதலமைச்சரான யோகி ஆதித்யநாத் அவர்கள் புதிய காரணத்தை தூக்கிட்டு வருவாரு அப்படின்னு சொல்லி தான் பலரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அண்மையில தான் கும்பமேளால கூட்ட நெரிசல் ஏற்பட்டு பல பேர் இறந்து போனாங்க அப்படின்னு கேட்கும்போது அதை பத்தியெல்லாம் என்கிட்ட எந்த ரெக்கார்டும் இல்லை அப்படின்னு பதில் சொல்லியிருந்தாரு. மேலும் அண்மையில் என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாரு, இந்த கும்பமேளா கூட்ட நெரிசல் ஏற்பட்டதை நம்ம பெருசுப்படுத்தக்கூடாதுன்னு நினைச்சோம், ஏன்னா இதை நான் ஹைலைட் பண்ணியிருந்தேன்னா மக்கள் மத்தியில் ஒரு பயம் ஏற்பட்டிருக்குங்க, அதனாலதான் அதை பத்தியெல்லாம் பெருசா பேச கிடையாது அப்படின்னு சொல்லி சர்வசாதாரணமா பேசிட்டு போனாரு. முழுக்க முழுக்க இவருடைய நிர்வாக தோல்வியால கூட்ட நெரிசல் ஏற்பட்டு தீ விபத்து ஏற்பட்டு அங்க பல பேர் இறந்து போயிருந்தாங்க. ஆனா இவருடைய நிர்வாக தோல்வியை மறைக்கிறதுக்காக இதையெல்லாம் ஹைலைட் பண்ணா மக்கள் மத்தியில பயம் ஏற்படுங்க அப்படின்னு பேசுறதெல்லாம் சுத்த கோழைத்தனமானது. இன்னொரு பக்கம் அந்த கும்பமேளா தண்ணியில மனித உயிர்களையே அச்சுறுத்தக்கூடிய ஒரு பாக்டீரியா இருக்குது அப்படின்னு சொல்லி மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் நோட்டீஸ் விட்டா கூட இல்ல அதெல்லாம் தப்பு, கும்பமேளா நீர்ல குளிக்கிறது மட்டும் இல்லாம அதை நீங்க குடிக்கவும் செய்யலாம், அதுக்குமே அந்த தண்ணி தகுதியானது அப்படின்னு சொல்லி எல்லாம் சட்டமன்றத்துல மிகவும் அபத்தமா பேசியிருந்தாரு. அதுக்கான ஆதாரத்தை கேட்டா இன்ன வரைக்கும் கிடைக்கலங்க. எனவே இந்த வரிசையில தான் இப்போ இந்த பான் பிராக்க விஷயத்தை சமாளிக்கிற வகையில ஏதாவது ஒரு புதுசா காரணத்தை உருட்ட போறாரு. எனவே இப்படிப்பட்ட நாகரிகத்தை கொண்டவர்கள் தான் எங்களுடைய மொழியை நீங்க கத்துக்கோங்க, எங்களுடைய கலாச்சாரத்தை நீங்களும் ஏத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்ம மேல திணிக்கிறதுக்கு பாக்குறாங்க. முதல்ல நீங்க நாகரிகத்தை கத்துக்கோங்க, அதுக்கு மேல எங்களுக்கு வந்து பாடம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் தமிழ்நாட்டில இருந்து எதிர்வினைகள் வர ஆரம்பிச்சிருக்கு.
மொத்தத்துல பார்த்தோம்னா நாடாளுமன்றத்திலேயோ இல்ல சட்டமன்றத்திலேயோ அன்பார்லிமெண்டரி வேர்டுக்கு தடை விதிக்கப்படும். ஆனா இன்னைக்கு உத்தரப்பிரதேச சட்டசபையில பான் பிறகு போறதுக்கு தடை விதிச்சிருக்காங்க. கடைசியில் இதை பார்க்கும்போது நமக்கு என்ன டைலாக் தெரியுமா ஞாபகம் வருது, இதையெல்லாம் எதிர்கட்சிக்காரன் பார்த்தா என்ன நினைப்பான்?